அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. ஆனால் அவர்கள் உண்மையில் ஒரு பெண் குழந்தையை பெற விரும்பினர். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த இளம் பெண் மாசமாக இருந்தாள். ஒரு நாள் அவள் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்த போது அருகில் ஒரு அழகான இலைக்கோசு தோட்டத்தை கண்டாள். அப்போது அவள் அந்த இலைக்கோசை சாப்பிட வேண்டும் என்று விரும்பினாள். எனக்கு அந்த இலைக்கோசை சாப்பிட வேண்டும். அந்த பெண்மணி தனது பசியை இழந்து இடையையும் இழந்தாள். ஒரு நாள் இறுதியாக அவள் கணவர் அவளுக்காக மிகவும் கவலைப்பட்டார். அவர் தனது மனைவியிடம் ஒரு கொத்து இலைக்கோசை கொண்டு வருவதாக உறுதியளித்தார். கவலைப்படாதே அன்பே, நான் உனக்கு லெட்டூஸ் எடுத்து வருகிறேன். ஆனால் இது மிகவும் ஆபத்தானது என்று உங்களுக்கு தெரியும். பக்கத்து வீடு வலிமையான ஒரு சூனியக்காரிக்கு சொந்தமானது. தோட்டம் பெரிய சுவர்களால் சூழப்பட்டது. யாருக்கும் நுழைய துணிவில்லை. கணவர் தனது பலத்தை சேகரித்து சுவரில் ஏறினார். தோட்டத்திற்குள் நுழைந்து ஒரு சில இலைக்கோசை எடுத்தார். அவரது மனைவி இலைக்கோசை மிகுந்த மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டாள். அதோடு கொஞ்சம் நன்றாக உணர்ந்தாள். ஆனால் ஒரு சில இலைக்கோசுகள் அவளுக்கு போதுமானதாக இல்லை. மறுநாள் கணவர் மீண்டும் தோட்டத்திற்கு சென்றார். ஆனால் இந்த முறை சூனியக்காரி அவருக்காக காத்திருந்தாள். என் தோட்டத்திற்குள் வந்து என் இலைக்கோசை திருடுவதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள். உங்கள் லெட்டூஸுக்காக ஏங்குகிறாள். நீ என் அனுமதியை கேட்டிருக்க வேண்டும் இல்லையா? உங்களை பார்த்தால் எங்களுக்கு பயம். என்னை அனுமதிப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. மன்னித்து விடுங்கள். உன்னை மன்னிக்கவா? இதற்காக நீ தண்டிக்கப்படுவாய். என் மனைவி லெட்டூஸ் சாப்பிட முடியாவிட்டால் நோய்வாய்ப்படுவாள். குழந்தையும் பெற முடியாது. கொடுங்கள். அப்படியானால் ஒரு ஒப்பந்தம் செய்யலாமா? உனக்கு எவ்வளவு இலைக்கோசு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. உன் குழந்தை பிறந்தவுடன் அதை நீ எனக்கு கொடுக்க வேண்டும், சரியா? பயத்தால் அந்த கணவர் உடனடியாக ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார். சில மாதங்களுக்கு பிறகு குழந்தை பிறந்தது. விரைவில் சூனியக்காரி வந்து குழந்தையை அழைத்துச் சென்றாள். அவள் குழந்தைக்கு ராபன்சல் என்று பெயரிட்டாள். ஏனெனில் குழந்தையின் தாயார் விரும்பிய இலைக்கோஸ் வகைக்கு ராபன்சல் என்று பெயர். சூனியக்காரி அந்த பெண்ணை மிகவும் கவனித்துக் கொண்டாள். ராபன்சல் 16 வயதை எட்டிய போது மிகவும் அழகான இளம் பெண்ணாக ஆனாள். சூனியக்காரி அவளை காட்டின் நடுவில் ஒரு உயரமான கோபுரத்தில் வைத்தாள். ஆனால் இந்த கோபுரத்திற்கு ஒரு படிக்கட்டு கூட இல்லை. மிக மேலே ஒரு சிறிய ஜன்னல் மட்டுமே இருந்தது. சூனியக்காரி அழகான பெண்ணின் பொன்னிற முடியை வெட்டவில்லை. அவள் அவளை பார்க்க வந்தாள். கீழ் இருந்து அவளை அழைத்து கத்துவாள். ராபன்சல், ராபன்சல், உன் தங்க முடியை கீழே விடு. உன் அம்மா வந்திருக்கிறேன். ராபன்சல் தனது நீண்ட தங்க முடியை சிறிய ஜன்னல் வழியாக கீழே விடுவாள். ராபன்சலின் தலைமுடியின் உதவியுடன் சூனியக்காரி கோபுரத்தின் உச்சியில் வருவாள். இது பல ஆண்டுகளாக நீடித்தது. ஒரு நாள் ஒரு இளவரசன் வேட்டையாட காட்டுக்குள் வந்தான். காடுகளில் இருந்து வெகு தொலைவில் ஒரு அழகான குரல் பாடுவதை கேட்டான். என்ன ஒரு அற்புதமான குரல்! இவ்வாறு நினைத்து அவன் தனது குதிரையை அழகான ஒலியை நோக்கி சவாரி செய்தான். அவன் ராபன்சல் வசிக்கும் கோபுரத்திற்கு வந்தபோது அவன் அக்கம் பக்கம் பார்த்தான். ஆனால் கோபுரத்தின் மேலே ஏற எந்த படிக்கட்டுகளோ அல்லது வேறு எதுவோ இல்லை.
குரலின் அழகை கண்டு மயங்கிய இளவரசன் தினமும் கோபுரத்திற்கு வந்தான். ஆனால் எப்படி மேலே ஏற முடியும் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு இரவு மீண்டும் கோபுரத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது சூனியக்காரி கீழே கத்துவதை கவனித்தான். ராபன்சல், ராபன்சல், உன் தங்க முடியை கீழே விடு, உன் அம்மா வந்திருக்கிறேன். ரப்பான்சல் தனது நீண்ட தங்க முடியை சிறிய ஜன்னல் வழியாக கீழே விட்டாள். அவளின் தலைமுடியின் உதவியுடன் சூனியக்காரி கோபுரத்தின் உச்சிக்கு வந்தாள். மறுநாள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இளவரசன் கோபுரத்திற்கு சென்றான். அவனது குரலை மாற்றி கத்தினான். ரப்பன்சல், ரப்பன்சல், உன் தங்க முடியை கீழே போடு, நான் உனது அம்மா. வாழ்க்கையில் முதல் முறையாக தனது தாயை தவிர வேறு ஒருவரை பார்த்தபோது ரப்பான்சல் கொஞ்சம் பயந்தாள். நீ என் அம்மா இல்லை, ஏன் இங்கு வந்திருக்கிறாய்? நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் பாடுவதை நான் கேட்டேன். உங்கள் குரல் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த குரல் யாருடையது என்று பார்க்க வந்தேன். ரப்பான்சல் இளவரசன் சொன்னதை விரும்பினாள். இப்போது பயப்படவில்லை. சிறிது காலம் எல்லாம் சீராக நடந்தது. சூனியக்காரி எதையும் அடையாளம் காணவில்லை. இறுதியாக ஒரு நாள் இளவரசன் ரப்பான்சலை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டான். என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா? இந்த அழகான இளவரசனின் விருப்பத்தை ரப்பான்சல் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் இந்த கோபுரத்தில் இருந்து கீழே இறங்க ரப்பான்சலுக்கு எந்த வழியும் இல்லை. திடீரென்று அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. அன்றிலிருந்து இளவரசன் கோபுரத்திற்கு வரும்போதெல்லாம் ஒரு துண்டு துணியை கொண்டு வர தொடங்கினான். கயிறாக பயன்படுத்த ரப்பான்சல் இந்த துண்டுகளை ஒன்றாக கட்டினாள். ஆனால் ஒரு நாள் ரப்பான்சல் ஒரு பெரிய தவறு செய்து விட்டாள். தற்செயலாக அவள் வாயிலிருந்து ஒன்றை நழுவ விட்டாள். அம்மா, இளவரசர் உங்களை விட வேகமாக ஏறுவார். எந்த இளவரசன்? எந்த இளவரசன்? அப்போது சூனியக்காரி ஏதோ ஒரு விஷயம் இருப்பதை உணர்ந்து கத்த ஆரம்பித்தாள். நீ எப்படி என்னை ஏமாற்ற முடியும்? நான் உலகின் தீமைகளில் இருந்து உன்னை பாதுகாக்க முயற்சித்துக் கொண்டு இருந்தேன். அவளது கோபத்தை அடக்க முடியாமல் சூனியக்காரி திடீரென ரப்பான்சலின் அழகிய தங்க முடியை வெட்டினாள். பின்னர் அவளை வெகு தொலைவில் உள்ள பாலைவனத்தில் அனுப்பினாள். அன்று இரவு சூனியக்காரி கோபுரத்தில் தங்கி இளவரசன் வரும் வரை காத்திருந்தாள். பின்னர் இளவரசன் கீழே இருந்து கத்தினான். ரப்பான்சல், ரப்பான்சல், உங்கள் தங்க முடியை கீழே விடுங்கள், நான் தான் இளவரசன். சூனியக்காரி ரப்பான்சலின் வெட்டிய முடியை கீழே விட்டாள். அவனுக்காக என்ன காத்திருக்கிறது என்று தெரியாமல் இளவரசன் ஏற ஆரம்பித்தான். மேலே வந்தபோது ரப்பான்சலுக்கு பதிலாக சூனியக்காரியை பார்த்தான். மோசமான ஒன்று நடந்திருப்பதை கண்டறிந்தான். சூனியக்காரி அவனை தாக்க தொடங்கிய போது இளவரசன் தடுமாறி கோபுரத்தில் இருந்து கீழே விழுந்தான். கீழே இருந்த புதர்களால் அவன் உயிருடன் இருக்க முடிந்தது. ஆனால் முட்கள் அவனது கண்களை குத்தியதால் அவனால் இனி பார்க்க முடியவில்லை. கண்மூடித்தனமாக இளவரசன் காட்டை சுற்றி நடந்தான்.
கண்களில் கண்ணீருடன் ரப்பான்சலை தேடினான். காட்டில் கண்ட தாவரங்களையும் காட்டு பழங்களையும் உண்டான். அவன் நடந்து சென்றான். கடைசியாக அவன் ரப்பான்சல் வசித்த பாலைவனத்திற்கு வந்தான். திடீரென்று எதிர்பாராத ஒன்று நடந்தது. ஒரு இனிமையான குரல் பாடுவதை கேட்டான். குரலின் உரிமையாளரை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டான். இது ரப்பான்சலின் குரல்தான். அந்த அழகான குரலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அதே நேரத்தில் அவன் கத்தினான், ரப்பான்சல், ரப்பான்சல்! ரப்பான்சலும் இளவரசனின் குரலை கண்டு கொண்டாள். என் இளவரசன்! அவள் அவனை நோக்கி ஓட ஆரம்பித்தாள். இளவரசன்! இறுதியாக அவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டுபிடித்தார்கள். அவரை கண்டதும் ரப்பான்சல் தனது இளவரசனை கட்டிப்பிடித்து ஆனந்த கண்ணீரை பொழிந்தாள். ரப்பான்சலின் கண்ணீர் இளவரசனின் கண்களை ஈரமாக்கியது. திடீரென்று ஒரு அதிசயம் நடந்தது. இளவரசனின் கண்கள் திறந்தன. அவன் மீண்டும் பார்க்க ஆரம்பித்தான். இதை பார்த்த ரப்பான்சல் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவர்கள் ஒன்றாக இளவரசரின் ராஜ்யத்திற்கு சென்றார்கள். அங்கு மக்கள் மகிழ்ச்சியுடன் அவர்களை வரவேற்றனர். அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். ஒரு ஓநாயும் 7 சிறிய ஆட்டுக்குட்டிகளும். ஒரு காலத்தில் காடுகளின் ஒரு சிறிய குடிசையில் ஒரு தாயாடு மற்றும் அதன் சிறிய ஆட்டுக்குட்டிகள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தன. ஆட்டுக்குட்டிகள் மிகவும் அழகான பொம்மைகளைப் போல் இருந்தன. தாயாடு எல்லா தாய்மார்களையும் போலவே தனது குட்டிகளை மிகவும் நேசித்தது. காட்டில் உள்ள அனைத்து காட்டு மிருகங்களிடமிருந்தும் அவற்றை பாதுகாத்தது. ஒரு நாள் காட்டில் உணவை கண்டுபிடிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு அது தனது ஆட்டுக்குட்டிகளை அழைத்தது. என் அன்புள்ள பிள்ளைகளா, நான் காட்டுக்கு செல்கிறேன். யார் வந்தாலும் கதவை திறக்க வேண்டாம். ஓநாய் வீட்டிற்கு வந்தால் அனைவரையும் சாப்பிட்டு விடும். அது தந்திரசாலி. மாறுவேடமிட்டு உங்களை முட்டாளாக்கும். நாங்கள் அதை எவ்வாறு அடையாளம் காண்போம்? ஓநாய்க்கு கணீர் குரல் உள்ளது. என் மகன்களுக்கு இனிமையான குரல். ஆகவே அதன் கடினமான குரலை நீங்கள் அடையாளம் காணலாம். தாயாடு வெளியேறும் போது ஒன்றை நினைத்து தன் ஆட்டுக்குட்டிகள் பக்கம் திரும்பியது. இன்னொரு விஷயம், ஓநாயின் கால்கள் கருப்பு, என்னுடையது வெண்மையானது. கால்களிலிருந்து நீங்கள் அடையாளம் காணலாம். கவலைப்படாதீர்கள் அம்மா, பாதுகாத்துக் கொள்ளுவோம். நீங்கள் எங்களை நம்பலாம். தாயாடு தனது ஆட்டுக்குட்டிகளுக்கு ஒவ்வொன்றாக முத்தமிட்டு காடுகளுக்கு சென்றது. ஓநாய் தூரத்திலிருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. தாயாடு வெளியேறுவதை கண்டதும் சிறிது நேரம் காத்திருந்தது. பின்னர் குடிசைக்கு முன்னால் வந்து கதவை தட்டியது. யாரது? செல்ல குட்டிகளா, கதவை திறங்க. நான் உங்க அம்மா வந்திருக்கேன். நான் உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஆட்டுக்குட்டிகள் ஓநாய் குரலை அடையாளம் கண்டன. கதவை திறக்காமல் அவர்கள் கத்தினார்கள். நீங்கள் எங்கள் அம்மா இல்லை. அவளுடைய குரல் இனிமையானது. நீங்கள் எங்களை முட்டாளாக்க முடியாது. ஆட்டுக்குட்டிகளை முட்டாளாக்க முடியாததால் ஓநாய் மிகவும் கோபமடைந்தது. எனவே அது கடைக்கு சென்று ஒரு பெரிய சுண்ணாம்பு கட்டியை வாங்கி சாப்பிட்டது. இப்போது அதன் குரல் மிகவும் மென்மையாக ஒலித்தது. எனவே அது மீண்டும் குடிசைக்கு சென்று கதவை தட்டியது. இந்த முறை ஓநாய் மென்மையான குரலுடன் பேசத் தொடங்கியது. செல்ல குட்டிகளா, கதவை திறங்க. நான் தான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடை நான் கொண்டு வந்திருக்கேன். ஓநாயின் மென்மையான குரலை கேட்டு ஆட்டுக்குட்டிகள் அது உண்மையில் தங்கள் தாய் என்று நினைத்தன. அவர்கள் கதவை திறக்கவிருந்த போது அவர்களில் ஒன்று கத்தியது. காத்திருங்கள், நாம் கதவின் அடியில் இருந்து கால்களை பார்க்க வேண்டும்.
ஆட்டுக்குட்டிகள் கதவின் அடியில் இருந்து பார்த்தபோது ஓநாயின் கருப்பு கால்களை கண்டன. எனவே கதவை திறக்காமல் மீண்டும் கத்தின. நாங்கள் கதவை திறக்க மாட்டோம். எங்கள் தாயின் கால்கள் கருப்பு இல்லை, அவை வெள்ளை. நீங்கள் ஒரு ஓநாய். கோபமடைந்த ஓநாய் வெளியேறியது. இந்த முறை அது பேக்கரிக்கு சென்று பேக்கர் அவருக்கு முன்னால் ஓநாயை பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். நான் சைவ உணவு சாப்பிட்றவேன், அதனால பேஸ்ட்ரி தான் சாப்பிட முடியும். எனக்கு கொஞ்சம் மாவு கொடுக்கிறீங்களா தயவு செய்து? ஓநாய் பேக்கரியில் இருந்து ஒரு சிறிய சாக்கு மாவுடன் வெளியே வந்தது. குடிசை அருகே வந்ததும் சாக்கை திறந்து மாவு முழுவதையும் காலில் போட்டது. இப்போது அதன் கால்கள் அனைத்தும் வெண்மையாக இருந்தன. ஓநாய் மூன்றாவது முறையாக கதவை தட்டியது. செல்லக்குட்டிகளா, கதவை திறங்க, நான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடை கொண்டு வந்திருக்கேன். முதலில் உங்கள் கால்களை காட்டுங்கள், அப்போதுதான் நாங்கள் நம்புவோம். ஓநாய் தனது கால்களை மாவுடன் காட்டியது. ஆட்டுக்குட்டிகள் வெள்ளை கால்களை கண்டதும் அது தங்கள் தாய் என்று நம்பி கதவை திறந்தார்கள். அவர்கள் என்ன பார்த்தார்கள்? ஓநாய் அவர்களுக்கு முன்னால் அங்கேயே நின்று கொண்டிருந்தது. சிறிய ஆடுகளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் கத்தி ஓட ஆரம்பித்தார்கள். ஒரு குட்டி மேசைக்கு கீழே சென்றது. இரண்டாவது படுக்கைக்கு கீழ், மூன்றாவது புகைப்போக்கிக்குள் சென்றது. நான்காவது சமையல் அறைக்குள் ஒளிந்து கொண்டது. ஐந்தாவது அலமாரிக்குள் வந்தது. ஆறாவது திரைக்கு பின்னால் ஒளிந்தது. ஏழாவது சுவரில் இருந்த மாபெரும் கடிகாரத்திற்குள் சென்றது. ஆனால் தந்திரசாலி ஓநாய் விரைவாக ஒவ்வொன்றாக மறைந்திருந்த இடத்திலிருந்து அனைத்தையும் பிடித்தது. கடிகாரத்தில் மறைந்திருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அதால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் வயிறு நிரம்பியதால் அதை தேடுவதை விட்டுவிட்டு வெளியே சென்றது. குடிசையில் இருந்து சற்று தூரம் ஒரு பெரிய முற்றம் இருந்தது. ஓநாய் முற்றத்தில் ஒரு மரத்தின் கீழ் படுத்து குருட்டை விட்டு தூங்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு தாயாடு வீடு திரும்பியது. கதவை திறந்து பார்க்கும் போது ஏதோ மோசமான சம்பவம் நடந்ததை அறிந்து கத்த ஆரம்பித்தது. என் ஆட்டுக்குட்டிகள், என் குட்டிகள்! வீட்டிற்குள் நுழைந்த போது அதிர்ச்சி அடைந்தது. மேஜைகள் மற்றும் நாற்காலிகள் அனைத்தும் தலைகீழாக இருந்தன. திரைசீலைகள் கிழிந்திருந்தன. படுக்கைகள் அனைத்தும் கசங்கி இருந்தன. தலையணைகள் மற்றும் போர்வைகள் அனைத்தும் தரையில் இருந்தன. குட்டிகளை தேடியது, ஆனால் அவற்றை எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒவ்வொரு குட்டிகளின் பெயர்களை கத்த ஆரம்பித்தது, ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை. இறுதியாக கடைசி பெயரை அழைக்கும் நேரம் வந்தது. அப்போதுதான் ஒரு உயர்ந்த குரல் கேட்டது. நான் கடிகாரத்திற்குள் இருக்கிறேன் அம்மா. தாயாடு கடிகாரத்திற்கு ஓடி சென்று தனது குழந்தையை அங்கிருந்து வெளியே எடுத்தது. அம்மா ஆடு மற்றும் குட்டி கட்டிப்பிடித்தது. குட்டி அழுது கொண்டே கதை சொல்ல ஆரம்பித்தது. ஓநாய் மாறுவிடத்தில் வந்தது. அது நீங்கள் தான் என்று நினைத்து நாங்கள் கதவை திறந்தோம். அது அனைத்தையும் சாப்பிட்டு விட்டது. குட்டி. தாயாடு மிகவும் வருத்தமாக இருந்தது. குட்டிகளை நினைத்து அழுதது. அதன் குட்டிகளில் ஒன்றை மட்டுமே மீதமுள்ள நிலையில் வெளியே நடந்து முற்றத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. சிறிது நேரம் கழித்து ஓநாய் ஒரு மரத்தின் கீழ் தூங்குவதை கண்டது. அது மிகவும் மோசமாக குருட்டை விட்டு மரத்தின் கிளைகள் நடுங்கின. தாயாடு ஓநாயை சிறிது நேரம் கவனித்தது. அதன் வயிற்றிற்குள் ஏதோ அசைந்து கொண்டிருப்பதை அது உணர்ந்தது. கடவுளே, என் குட்டிகள் அந்த வயிற்றில் ஆடுகின்றன, உயிருடன் இருக்குமா? அதற்கு ஒரு திட்டம் இருந்தது. தன் குழந்தையின் பக்கம் திரும்பியது. வீட்டிற்கு ஓடி ஒரு ஊசி, நூல் மற்றும் கத்திரிக்கோலை கொண்டு வா.
ஆட்டுக்குட்டி வீட்டிற்கு ஓடிக்கொண்டிருந்த போது தாயாடு தரையில் இருந்து 6 பெரிய பாறைகளை சேகரித்தது. சிறிது நேரம் கழித்து சிறிய ஆடு ஒரு ஊசி, நூல் மற்றும் பெரிய கத்திரிக்கோளுடன் வந்தது. தாயாடு கத்திரிக்கோளால் ஓநாயின் வயிற்றை திறந்தது. அது உடனே தன் சிறிய ஆடுகளில் ஒன்றை கண்டது. பின்னர் எல்லாம் வெளியே வந்தது. அவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருந்தனர். தாயாடு மகிழ்ச்சியில் தன்னை மறந்துவிட்டது. அனைத்து ஆட்டுக்குட்டிகளும் தங்கள் தாயை மகிழ்ச்சியுடன் அணைத்துக் கொண்டன. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியானார்கள். என் குட்டிகளா, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். தாயாடு தான் சேகரித்த பாறைகளை ஓநாய்க்கு உள்ளே கவனமாக வைத்தது. பின்னர் அதன் வயிற்றை ஊசி மற்றும் நூலால் தைத்தது. ஓநாய் மிகவும் ஆழமாக தூங்கிக் கொண்டிருந்தது. அதனால் எதுவும் உணரவில்லை மற்றும் நகரவில்லை. தாயாடு மற்றும் குட்டி ஆடுகள் விரைவாக தப்பித்து சென்றன. ஓநாய் விழித்து எழுந்து நின்றது. அதன் வயிறு மிகவும் மோசமாக வலித்தது. பல ஆடுகளை சாப்பிட்டதால் தான் வலிக்கிறது என்று நினைத்தது. அதன் வயிற்றில் பாறைகள் நிறைந்திருந்ததால் அதற்கு தாகம் எடுத்தது. கொஞ்சம் தண்ணீர் குடிக்க ஆற்றின் அருகில் வந்தது. ஆனால் அது நடந்து கொண்டிருந்த போது பாறைகள் ஒன்றிற்கு ஒன்று இடித்துக் கொண்டன. என் வயிறு ரொம்ப கனமா நிறைஞ்சு போயிருக்கு. நான் சாப்பிட்ட ஆடுகள் எல்லாம் கல்லா மாறின மாதிரி இருக்கு. மண்டியிட்டு சிறிது தண்ணீர் குடிக்க விரும்பியது. பாறைகள் மிகவும் கனமாக இருந்ததால் தனது சமநிலையை இழந்து தண்ணீருக்குள் நழுவி அது விழுந்தது. உதவிக்காக கத்தியது. ஆனால் யாரும் உதவவில்லை. இனி பாறைகளின் எடையை தாங்க முடியாமல் ஆழமான நீருக்குள் சென்றது. என்ன நடந்தது என்று பார்த்ததும் தாயாடும் அதன் குட்டிகளும் ஆற்றிற்கு ஓடின. அவர்கள் அனைவரும் நடனமாட ஆரம்பித்தனர். அன்று முதல் தாயாடு மற்றும் அதன் 7 ஆட்டுக்குட்டிகளும் காட்டில் தங்கள் குடிசையில் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தன.